ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு உடச்சி ஊற்றி வைக்கிற முட்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கணுங்க. நான் ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேங்க, அது நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. சும்மா வாசத்துக்கு இருந்தால் போதுங்க. அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. பட்டை சோம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. இது வாசத்துக்கு இருந்தால் போதுங்க. சும்மா கொஞ்சமாக சிம்பிளாக இருந்தால் போதுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. வணக்கியாச்சுங்க. இது வணக்கும் போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வணக்கினா போதுங்க. இது நல்லா ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஆறிடுச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளித்து விட்டுறலாங்க. ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க, நல்லா காயணும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுது பாருங்க. அப்புறம் கொஞ்சமாக நம்ம நாலு துள்ளியோண்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டுக்கலாங்க. ஒரு 4 வெந்தயம் போட்டால் போதுங்க. இது எல்லாமே வாசத்துக்காகத்தாங்க போடுறோம். கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் சின்னதாக பார்த்து நறுக்கி வச்சுருக்கேங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கறனால சின்னதாக போட்டால் போதுங்க. தாளிப்புக்காகுங்க. ஒரு சின்ன குட்டி தக்காளி ஒன்று வந்து நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கு அப்புறமா இப்போ தக்காளி போட்டு வணக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கலாங்க. நம்ம எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி வச்சுங்களா. இப்போ நான் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க. பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் தூள், வரமிளகாய் தூள், அவ்வளோதாங்க நம்ம தூள்களை போட போகிறோம். அதாங்க மசாலா தூள். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்கலைங்க, இவ்வளோதாங்க. இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா சூப்பராக குழம்புருங்க. கொதிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம முட்டையை ஊற்றிக்கலாங்க. நம்ம அப்படியே ஊற்றிக்கலாங்க. கரண்டிலெல்லாம் ஊற்றணும் நல்லா இல்லைங்க, உடையவே உடையாது, கரையாது. நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணுங்க.
அவ்வளோதாங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டோம்னா, சிம்மிலே வச்சு கொதிக்க விட்டோம்னா நமக்கு முட்டை குழம்பு ரெடி ஆயிருங்க. பார்த்தீங்களா, உடையவே இல்லை பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க, குழம்பு கொதிஞ்சிருச்சுங்க. இப்போ புதினா தழை, கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி தழைங்க. சூப்பராக வருங்க முட்டை குழம்பு. இந்த மெத்தடில் மட்டும் செய்யுங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்க, பாய் பாய்ங்க.